ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். போன வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, எழுத்து டாப்பிக்கில் புணர்ச்சி அப்படின்றத நம்ம பார்த்தோம். சரிங்களா? புணர்ச்சியில் உயிரீற்று புணர்ச்சி, மெய்யீற்று புணர்ச்சி, உயிர் முதல் புணர்ச்சி, மெய் முதல் புணர்ச்சி அப்படின்றத 4 புணர்ச்சியை டைப்ஸ் பார்த்தோம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இயல்பு புணர்ச்சி மற்றும் விகார புணர்ச்சி அப்படின்றத பார்க்க போகிறோம். சரிங்களா? இந்த இயல்பு புணர்ச்சி அப்படின்றது இயல்பாக புணர்றதுங்க. சரிங்களா? அப்போ வாழை மரம் அப்படின்னா, வாழை மரம்னா வாழை அப்படின்றது நிலைமொழி, மரம் அப்படின்றது வருமொழி. சரிங்களா? அப்போ நிலைமொழியும் வருமொழியும் சேர்ந்து புணர்வது தான் புணர்ச்சி. சரிங்களா? அப்போ இயல்பு புணர்ச்சி அப்படின்னா வாழை ப்ளஸ் மரம் 2 சேரும்போது எந்தவித மாற்றம் இல்லாமல் இயல்பாக புணர்வது தான் இயல்பு புணர்ச்சி. சரிங்களா? எந்த ஒரு ஒட்டுப்புழை எதுவுமே இல்லாமல் புணர்வது. அப்போ வாழை ப்ளஸ் மரம் அப்படின்றது வாழை மரம் அப்படின்றது ஒற்றுப்பிழை இல்லாமல் இருக்கிறதுனால இயல்பு புணர்ச்சி. புரியுதுங்களா? நெக்ஸ்ட்டு விகார புணர்ச்சி பாருங்கள். விகார புணர்ச்சியில் மூணு டைப்ஸ் இருக்குது. என்னது? தோன்றுதல் விகாரம், திரிதல் விகாரம், கெடுதல் விகாரம் அப்படின்னு. தோன்றுதல் விகாரம் அப்படின்னா ஒரு எழுத்து ஒரு ஒற்றுப்பிழை புதிதாக ஒரு எழுத்து தோன்றுச்சு அப்படின்னா அது தோன்றுதல் விகாரம். அப்போ நிலைமொழிக்கும் வருமொழிக்கும் இடையில் ஒரு எட்டெழுத்து வந்துச்சு அப்படின்னா ஒரு தோன்றுதல். ஓகே, புரியுது உங்களுக்கு? அப்போ தமிழ் ப்ளஸ் தாய் அப்படின்றத பிரிச்சிருக்காங்க பாருங்கள். தமிழ் ப்ளஸ் தாய் ஈக்குவல் டு தமிழ் தாய். அப்போ உள்ள என்னது? இத்து அப்படின்ற ஒரு எழுத்து புதிதாக தோன்றி இருக்குது இல்லையா, அது தோன்றுதல் புணர்ச்சி. சரிங்களா? தோன்றுதல் விகார புணர்ச்சி. திரிதல் பாருங்க. வில் ப்ளஸ் கொடி. வில் ப்ளஸ் கொடின்றது என்னவா தெரிஞ்சிருக்கு? விற்கொடி. அப்போ ஒரு எழுத்து வேறொரு எழுத்தாக மாற்றம் பெற்றிருக்கு இல்லையா, அது திரிதல் விகார புணர்ச்சி. சரிங்களா? அப்போ நிலைமொழியும் வருமொழியும் சேரும் பொழுது ஒரு எழுத்து மற்றொரு எழுத்தாக மாறுச்சு அப்படின்னா அது திரிதல். சரிங்களா? வில் ப்ளஸ் கொடி விற்கொடி. நெக்ஸ்ட் பாருங்க, கெடுதல் விகார புணர்ச்சி. கெடுதல் அப்படின்றத மனம் ப்ளஸ் மகிழ்ச்சி, மன மகிழ்ச்சி அப்படின்றது இல்லையா, அப்போ மனம் ப்ளஸ் மகிழ்ச்சி அப்படின்றத பாருங்க, அதை பிரித்த பிறகு மனம் மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க இல்லையா, அப்போ அதில் என்ன கெட்டிருக்கு? இம் அப்படின்ற வார்த்தை கெட்டிருக்கு. சரிங்களா? அப்போ நிலமொழி வருமொழி சேரும்போது இம் என்ற ஒரு எழுத்து கெட்டுருச்சு அப்படின்னா அது கெடுதல் விகார புணர்ச்சி. புரியுதுங்களா உங்களுக்கு? விகார புணர்ச்சியில் 3 டைப்ஸ் இருக்குது. தோன்றுதல், திரிதல், கெடுதல். சரிங்களா? ஒரு எழுத்து புதுசாக தோன்றுச்சு அப்படின்னா தோன்றுதல் விகாரம். திரிதல் அப்படின்னா ஒரு எழுத்துக்கு பதிலாக வேறொரு எழுத்து திரிஞ்சு வந்துச்சுன்னா அப்புறம் திரிதல். கெடுதல் அப்படின்னா ஒரு எழுத்து கெடுதல். சரிங்களா? ஒரு கெட்டு போகிறது. சரியா? மாற்றம் அடைகிறது. இப்போ மன மகிழ்ச்சி அப்படின்றது மன மகிழ்ச்சி அப்படின்னு மாற்றம் அடைச்சு இல்லையா, அதுதான். சரிங்களா? எக்ஸாம்பிள் கீழே கொடுத்துருக்கேன், அதை ஒரு இடம் கொடுத்துரு பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் உடன்படு மெய் புணர்ச்சி அப்படின்றத நம்ம பார்ப்போம். சரிங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதை கண்டினியூவாக ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்தடுத்து அந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபார் 2026க்கான இலக்கண வீடியோ கண்டினியூவாக வரும். சிலபஸ் வைஸ் கண்டினியூவாக கிளாஸ் எடுப்பேன் ஃப்ரெண்ட்ஸ். என்னுடைய விளாக் ஃபுல்லாக ஃபாலோ பண்ணிக்கோங்க.